ஆக்கள் முருங்கை இலையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படியான ஆட்களுக்கு நீங்க இந்த பவுடர சாப்பாட்டிலேயோ, அல்லது கறியிலேயோ, அல்லது ஜூஸ்லயோ அவங்க அன்றாடம் எத விரும்பி சாப்பிடுறாங்களோ, அதுல நீங்க ஆட் பண்ணி குடுத்தீங்கன்னா, எப்படி ஒரு முருங்கை இலையில கிடைக்கிற அனைத்து சத்துமே அவங்களுக்கு அந்த ஃபுட்ல கிடைக்கும். இந்த முருங்கை இலை பவுடர்ல இருக்கிற நியூட்ரிஷன பத்தி உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, ஒரு பால்ல இருக்கிறத விட 15 மடங்கு அதிகமான கால்சியம் இந்த பவுடர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின் ஏ என்று பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட்ல இருக்கிறத விட 4 மடங்கு கூட இந்த முருங்கைக்காய் பவுடர்ல உங்களுக்கு விட்டமின் ஏ கிடைக்கும். புரோட்டீன் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு யோகர்ட்ல கிடைக்கிறத விட 7 மடங்கு அதிகமான புரோட்டீன் இந்த பவுடர்ல கிடைக்கும். ஸோ இத இவங்க வெயில்ல எல்லாம் காய வைக்கல. ஸ்ட்ரெய்ட்டா டீஹைட்ரேட் பண்றதால, இந்த முருங்கை இலையில இருக்கிற நீர்ச்சத்து மட்டும் தான் அழியுமே தவிர, இதுல இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாம் அப்படியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நம்ம இத விளக்கமா சொன்னா, ஜிம் போற ஆட்கள் எல்லாம் இத ஒரு சப்ளிமெண்டா கூட எடுத்துக்கொள்ளலாம். இதை இவங்க இலங்கையில மட்டும் இல்லாம, உலகம் ஃபுல்லாவுமே ஏற்றுமதி செய்றாங்க. ஸோ உங்களுக்கும் நீங்க